நிலையை மாற்றாமல் ஸ்டாலின் இந்த நாட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார். நாடு திவாலாய் கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. ஓய்வு பெற்று அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்று வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டின் வருவாயிலோ தமிழ்நாட்டின் கஜனாவிலோ பணம் இல்லை. அப்படித்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை என் மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. சும்மா இலவசம் வந்து கருணாநிதி வீட்டில இருந்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல. ஸ்டாலின் தான் சொத்தை வித்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல. உதயநிதி படம் எடுத்த காசுல வந்து யாருக்கு இலவசத்தை கொடுக்கல. இந்த நாட்டில் கடனை வாங்கிதான் இலவசம் கொடுத்து கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த அரசியல் உங்களுக்கு புரியும். 15 லட்சம் கோடி இந்த நாட்டினுடைய கடனாக மாற்றி வைக்காமல் மு.க. ஸ்டாலின் இந்த மண்ணை விட்டு அகல மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க அண்ணன் நேத்து கூட்டத்தில் பேசுறாங்க. 2009 இன அழிப்பு. 2009 என் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது 1.25 லட்சம் தமிழர்கள் நாம் கூப்பிடும் இடத்தில் கொல்லப்பட்ட போது இங்கே எவருக்கும் கோபம் வரவில்லை. கொதித்தெழுந்த ஒரே மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இந்த மண்ணில். அன்றைக்கு எங்களை போன்றோர் கூட பேசுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒரே ஆளாக கத்தி கத்தி இத்தனை லட்சம் மக்களை அரசியல் படுத்தி 36 லட்சம் வாக்குகளாக மாற்றி நிறுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை என் மக்கள் புரிஞ்சுக்கங்க. 2009 எங்கள் அண்ணனுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், காங்கிரஸை இந்த மண்ணில் தோற்கடிக்க வேண்டும். அந்த காங்கிரஸை தலையிலே தூக்கி கொண்டு வருகிற திமுகவையும் சேர்த்து தோற்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரித்து இரட்டை இலையிலே வாக்கு கேட்டார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதே போல 2011 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறதோ அந்த தொகுதிகளில் எல்லாம் அவர்களை மண்ணக்கவை வைப்பேன் என்பதற்காக காங்கிரஸ் போட்டியிட்ட 63 தொகுதிகளிலும் எங்கள் அண்ணன் பிரச்சாரம் செய்தார். 60 தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்த பிரச்சாரம். அதே போல 2014 நாங்கள் போட்டியிடவில்லை. அன்றும் எங்களுடைய பொது எதிரி திமுகவும் காங்கிரசும். அன்றைக்கும் பிரச்சாரம் செய்தால் ஜெயலலிதா அவர்கள் 37 இடங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார். எங்கள் அண்ணனுடைய பிரச்சாரம். 2016 தான் நாங்கள் தனித்து களம் கண்டோம். இந்த மண்ணில் 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும், அதற்கு எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக 2016 போட்டியிட்டோம். எனவே என் மக்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே என் தங்கை அபிநயாவை மாபெரும் வெற்றியை, வரலாற்று வெற்றியை, அதிமுகவுக்கு முதல் வெற்றி திண்டுக்கல்லிலே பெற்றார்கள் என்ற வரலாறு தற்போது வரை பேசப்படுகிறது. அதே வரலாற்றை விக்கிரவாண்டி மக்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை பேசுகிறோம். என் அன்பு தங்கை அபிநயாவுக்கு 2வது இடத்திலே இருக்கிற மைக் சின்னத்திற்கு வாக்களித்து அவளை வெல்ல வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வீரப்பன் ஐயா வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள்.